ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்து, அந்த கொஷின் பேப்பரில் எந்த டாபிக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அந்த டாபிக்ஸை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சோஷியலில் இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி பார்த்த டாபிக் வந்துட்டு பெருங்கிளர்ச்சி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தென்னிந்திய கிளர்ச்சி. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா செட்டு கொஷின்லையும் எடுத்து பார்த்தா இந்த கொஷின் வராத ஒரு கொஷின் பேப்பர் கூட கிடையாது. பிஇஓ எக்ஸாம்லேருந்து குரூப் 4 வரைக்கும் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரிங்களா? உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கூட வைக்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி பற்றி இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் காமிங்க அப்படின்னு சொல்லி கூட வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அதனால் நல்லா கவனிங்க. இந்த கிளாஸில் நம்ம தென்னிந்திய கிளர்ச்சி A to Z ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஒரே கிளாஸ் தான். நம்ம சோஷியல் கிளாஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை நான் ஒரு ஸ்டோரியாக தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரியை கேட்டாவே இந்த தென்னிந்திய கிளர்ச்சி பற்றி 80% முடிச்சிட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத பேஜ் நம்பர் முதற்கொண்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு அவுட் சோர்ஸும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்ஸை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத சாம்பிளுக்கு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். வஉசியின் கைதுக்கு காரணமான புரட்சிகரமான சொற்பொழிவை திருநெல்வேலியில் எப்போது நிகழ்த்தினார்? மெட்ராஸ் ரெசிமெண்ட் சிப்பாய்களுக்கு தலைப்பாகையை வடிவமைத்தவர் யார்? இந்த கிளாஸ் முடியும் போது இந்த கொஷின்ஸ்க்கெலாம் எத்தனை பேர் ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கிளாஸ் முடியக்குள்ளேயே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். எந்த இடத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்? கோயம்புத்தூர், சிவகங்கை, கயத்தாறு, திண்டுக்கல். எந்த ஆங்கிலேய தளபதி 1806 வேலூர் கடகத்தை அடக்கினார்? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் கலகம் எது? 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கலகம் என்று கூறியவர் யார்? இது நான் உங்களுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுப்பேன். அந்த மெட்டீரியலில் ஃபஸ்ட்லேயே இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது அவங்க லெசனே கொடுத்துருப்பாங்க, அதாவது நோட்ஸே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஷினை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக துவக்க காலத்தில் ஏற்படுத்தின புரட்சி தான் இந்த தென்னிந்திய புரட்சி. நாம் பெருங்கிளர்ச்சியில் என்ன படிச்சிருப்போம்? 1857 முதல்ல அந்த சிப்பாய் கழகம், அந்த சிப்பாய்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு, அது மூலமாக தான் சுதந்திர போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத தான் நாம் படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடி எதுனா நம்ம தென்னிந்திய புரட்சி. அதாவது இங்கே நடைபெற்ற மைசூர் போர் ஆகட்டும், இல்லை வேலூர் கழகமாகட்டும், இந்த பாளையக்காரர்கள்லாம் கிளர்ச்சி பண்ணது. அதாவது அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மருது சகோதரர்கள், பூலித்தேவர், இவங்கெல்லாம் அங்கே தான் வருவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இந்த கலவரெல்லாம் வெளியே தெரியாமலேயே அடக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு பேசப்பட்டது எதுனா அந்த பெருங்கிளர்ச்சி 1857 தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது நம்ம தென்னிந்திய புரட்சி. நாம் இதுக்கு முன்னாடி படித்த அந்த பெருங்கிளர்ச்சி நார்த் சைடில் நடந்ததை தான் நம்ம படித்தோம். பட் இப்போ என்ன படிக்க போகிறோம்னா நம்ம சவுத் சைடில், அதாவது நம்ம மண்ணில் நடந்த சுதந்திரத்திற்கு எதிரான போராட்டங்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க, எந்த தலைவர்கள்லாம், இந்த வேலு நாச்சியார் அவங்கெல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாக இருக்கும். கிளாஸ் பார்க்கலாம். இந்த தென்னிந்திய புரட்சியவே நம்ம 3 டைப்ஸாக பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பாளையக்காரர் கிளர்ச்சி. பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க எந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். செகண்ட் தென்னிந்திய கிளர்ச்சியில் மைசூர் போர் வரும். மைசூர் போர். சரிங்களா? தேர்டு தான் வேலூர் புரட்சி. இந்த 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம்னா தென்னிந்திய கிளர்ச்சி முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம பாளையக்காரர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள்னால் யார், அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த விஜயநகர ஆட்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட
ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும்ல, அந்த நிர்வாக பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா நாயக்கர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, விஸ்வநாத நாயக்கர் மதுரை. அவர் வந்து மதுரையில் எப்போ நாயக்கரானார்னா 1529. சரிங்களா? எப்போ 1529 அவர் நாயக்கரானார். இதுக்கப்புறம் விஸ்வநாதர் வந்து மதுரை நாயக்கர் ஆனதுக்கப்புறமா இவருக்கு கீழே, அதாவது இவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, இவருக்கு கீழே இருந்த அந்த சிறுகுடி தலைவர்களை இவரால் கட்டுப்படுத்த முடியல. அதாவது இவரோட மாகாணத்தில் இருந்த சின்ன 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 இடத்துக்கான தலைவர்களை இவரால் கட்டுப்படுத்த முடியல. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட அமைச்சர் அரியநாதர் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி பாளையக்காரர் அப்படின்னு ஒரு முறையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாளையக்காரர்னா ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தலைவர் மாதிரி பாளையக்காரர் உருவாக்கி அவங்க மூலமாக நம்ம வரி வசூலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தார். இது மூலமாக 72 பாளையங்கள் உருவாச்சு. அப்போ இந்த பாளையக்காரர் முறையை உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க மதுரையில் விஸ்வநாதர் நாயக்கர். அப்போ அவரோட அமைச்சர் யாரு? அரியநாதர். அப்போ எந்த வருஷம்னா 1529 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. ஜஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் கேட்டுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டாக நோட்ஸ் எடுத்துப்போம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்தியா இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்தியா தான் விஜயநகர ஆட்சியாளர்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்கல்ல, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல. இப்போ நமக்கு வந்துட்டு முதலமைச்சராக யார் இருக்காங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அவங்க தான் வந்து மதுரை நாயக்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விஸ்வநாதர். இவங்களை வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. அதாவது முதலமைச்சரால் அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் அவர் பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கலெக்டரை நியமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பாளையக்காரர்களை நியமித்தாங்க. இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விஜயநகர ஆட்சியாளர்கள் அவங்க யாரை நியமித்தாங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாயக்கர்களை, அதாவது மதுரை நாயக்கர் மட்டும் கிடையாது, விஜயநகர ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாகாணத்துலேயும் ஒவ்வொரு நாயக்கர்களை நியமித்தாங்க. பட் நமக்கு வந்து மதுரையில் யார் வந்தாங்கன்னா விஸ்வநாதர் அவர் வந்தார். சரிங்களா? இவர் என்ன பண்ணார்னா, இவரோட அமைச்சர் அரியநாதர் கூட சேர்ந்துட்டு ஒரு சின்ன சின்ன இடமா, அதாவது முழுசாக அங்கே இருக்கிற சிறுகுடி தலைவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, வரி சொல்லியே வசூலிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக இவர் வந்து பாளையக்காரர்களை கொண்டு வந்தார். எப்போ? 1529 எத்தனை பாளையங்கள் பிரிக்கப்பட்டதுன்னா 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ 72 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த தலைவர்களில் உருவானவங்க தான் பூலித்தேவர், கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், தீரன் சின்னமலை. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் பின்னாடி வீரமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இந்த பூலித்தேவர், கட்டபொம்மன்லாம் வந்தாங்க அப்படின்றது தெரியுதுங்களா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாளையக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது இப்போ 72 பாளையங்களாக பிரித்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசம் வந்து அவங்களோட உரிமையாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்தாப்பா இந்த பிரதேசம் உன்னோடது தான், இதில் இருக்கிற எல்லா நிர்வாக பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதர் ஒப்படைச்சிட்டாரு. இந்த பாளையக்காரர்களுக்கு வந்து, அதாவது அந்த நாயக்கர்களுக்கு, இப்போ மதுரை நாயக்கர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கு தேவை ஏற்படும் போது, அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இங்கேருந்து அவர் வந்து அவங்களோட இராணுவத்தை அனுப்பணும். அந்த பாளையக்காரர்களை வந்து இராணுவத்தை சென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான இதர உதவிகளையும் ஃபுல்லாக அவங்க செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர்கள் வந்து வரி வசூலித்தாங்க. அவங்க எவ்வளோ வரி வசிக்கிறாங்களோ அந்த வரி பணத்தில் 3ல் 1 பங்கு மதுரை நாயக்கருக்கு கொடுக்கணும். சரிங்களா? 3ல் 1 பங்கு மதுரை நாயக்கருக்கு கொடுக்கணும். அடுத்து இருக்க 3ல் 1 பங்கு வந்து இராணுவ செலவுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிறத அவரோட சொந்த செலவுக்கு வச்சுக்குவாங்க. அப்போ வரியை வசூலித்து அதை 3 பங்காக போட்டு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாளையக்காரர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, தன்னைத்தானே ஒரு சுதந்திரமானவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அதுதானே உண்மை. இவங்களோட ஆட்சி முறையில், அதாவது இந்த நாயக்கர் வந்தாங்க, அப்புறம் இந்த பாளையக்காரர்கள் வந்தாங்கல்ல, இவங்களோட ஆட்சி முறையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பாளையங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இதுலேயுமே பிரிவினை இருந்தது. எப்படின்னா 2 பாளையங்கள் வந்து 2 டைப்பாக பிரிஞ்சிருந்தது. ஒன்று வந்து கிழக்கு பாளையம், இன்னொன்று வந்து மேற்கு பாளையம். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டையே சொல்லுவாங்க,
தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு இந்த தென் பகுதியிலலாம் வரும் இல்லைங்களா? கன்னியாகுமரி அந்த மாரி இடம்லாம் வருதுல்ல. அதே மாரி வடபகுதியில சென்னை இந்த மாரியெல்லாம் வருது இல்லைங்களா? அதேதான். அப்ப பாளையங்களும் அதே மாரி பிரிஞ்சிருந்தது. எப்படின்னா, கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு பிரிச்சிருந்தது. இந்த கிழக்கு பாளையம் யாரு கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா, கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இதுவே இந்த மேற்கு பாளையம் வந்து யாரோட கட்டுப்பாட்டுகள் இருந்துச்சுன்னா, பூலித்தேவர் அதாவது மறவர்கள்னு சொல்லுவாங்க. மறவர்கள் பூலித்தேவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழ இவங்களோட ஆட்சி நடைபெற்றுச்சு. இந்த 2 பாளையக்காரர்களும் தான் ஆங்கிலேயர்களுக்கு நாங்க கப்பம் கட்ட மாட்டோம். அதாவது 2 பகுதியுமே பாருங்க. கிழக்கு பகுதியும் கப்பம் கட்ட மாட்டோம்ன்னு சொல்லிடுச்சு. மேற்கு பகுதியுமே நாங்க கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அ அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தையே மறுத்து கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா யார் தெரியுமா இருந்தாங்க? இந்த பாளையக்காரர்கள் தான். இவங்களெல்லாம் எப்படி அடக்குறது? இவனுங்கள எப்படி அடக்கி ஒடுக்கி நம்ம வரி வாங்குறது? அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருந்துச்சு. இவங்க ஏன் திடீர்னு வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க? அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா, அதுவரைக்கும் வரி வசூலிக்கிறத பத்தியே யோசிக்காத இந்த ஆங்கிலேயர்கள் திடீர்னு ஏன் வரி வசூலிக்கிறாங்க? அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, 1792ல கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. இந்த கர்நாடக உடன்படிக்கைப்படி வரி வசூலிக்கிற உரிமைய ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கலாம். அதாவது ஆங்கிலேயர் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி தான் ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்ணாங்க. கர்நாடக உடன்படிக்கை 1792 சரிங்களா? இதுபடி தான் நாங்க வரி வசூலிக்கிறோம். பாருங்க எங்ககிட்ட இந்த உரிமை இருக்கு. அப்படின்ட்டு தான் அத தூக்கிட்டு வந்து நாங்க வரி வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆனா இங்க இருந்த பாளையக்காரர்கள் எங்க இருந்தோ வந்துட்டு உனக்கு எதுக்கு நாங்க குடுக்கணும்? உனக்கு ஏன் நாங்க வரி கொடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கப்புறம் தான் நாம ஒவ்வொருத்தவங்களா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு பூலித்தேவர் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் கட்டபொம்மன், அப்புறம் வேலு நாச்சியார் இவங்கள பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இவங்கள பத்தியும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாம யார பத்தி பார்க்க போறோம்னா பூலித்தேவர். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஆங்கில ஆட்சிய எதிர்க்கிறதுல தமிழ்நாட்டுல முன்னோடியே இருந்தவர் யாருன்னா, இந்த பூலித்தேவர் தான். நெறைய பேரு புலித்தேவர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட பேர் என்னன்னா பூலித்தேவர். இவரோட பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்க நெற்கட்டும் சேவல். அதுதான் இவரோட பிளேஸ். அதாவது அந்த பாளையத்த தான் இவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட ஆட்சி காலத்துல, அதாவது பூலித்தேவர்கிட்ட சண்டைக்கு வந்தது யாருன்னா, கட்டு நவாபான முகமது அலி. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து தான் இவங்க கூட சண்டைக்கு போனாரு. ஃபர்ஸ்ட்டு சண்டை எப்படி தெரியுமாங்க வந்துச்சு? ஆற்காட்டு நவாப்போட ஆங்கிலேயர்களோட கூட்டுப்படை சேர்ந்து பூலித்தேவர தாக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த படைகள ஓட ஓட விரட்ட விட்டாரு யாருன்னா, நம்ம பூலித்தேவர் தான். இது எங்க நடந்ததுன்னா, திருநெல்வேலியில. இந்த திருநெல்வேலியில ஆற்காட்டு நவாப் படை, அதாவது ஆங்கிலேயர்களோட படை வந்து தோற்கடிக்கப்பட்டது. இந்தியாலயே ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலேயர் கூட போரிட்டு அவங்கள தோற்கடிச்ச முதல் இந்திய மன்னர் யாருன்னா, அது பூலித்தேவர் தான். சரிங்களா? இந்த வெற்றிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, பூலித்தேவர் வந்து நாவாப் மற்றும் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும். ஏன்னா இவனுங்க அடங்க மாட்டானுங்களாட்டிருக்கு. நம்மக்கிட்ட சும்மா சும்மா சண்டைக்கு வராங்க அப்படின்னு யோசிச்சு தான் பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாரு. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பாளையக்காரர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிரச்சனை வந்தா தானே எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அவங்க ஒவ்வொரு பாளையக்காரர்களும் அவங்கவங்க அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டு இருந்தாங்க. அமைதியான லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம ஒன்றிணைஞ்சா தான் இவங்கள எதிர்க்க முடியும் அப்படின்றத பூலித்தேவர் தான் ஃபர்ஸ்ட் உணர்ந்தாரு. அதனால தான் இவர் என்ன பண்ணாருன்னா, பாளையக்காரர் கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு. இந்த தோத்து போனாங்க இல்லைங்களா? ஆற்காட்டு நவாப். அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் 1751ல யூசப் கான் அவங்களோட தலைமையில வந்துட்டு, திருப்பி அந்த நெற்கட்டும் சேவல தாக்குனாங்க. அந்தநல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். எந்த இடத்துல? அந்தநல்லூர்ல. ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிட்டாரு. 1759ல அந்தநல்லூர்ல பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு. மறுபடியும் அந்த நெற்கட்டும் சேவல கைப்பற்றிட்டாங்க. யாரு? ஆற்காட்டு நவாப் படைங்க கைப்பற்றுச்சு. 1761ல நம்ப நெற்கட்டும் சேவல் வந்து ஆற்காட்டு நவாப் பக்கம் போயிருச்சு. இதனால பூலித்தேவர் என்ன பண்ணாருன்னா, தலைமறைவு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்ந்து சும்மா இல்ல, தலைமறைவா இருந்தாலும் அவரோட கோபம் போகல. அதாவது ஆங்கிலேயர்கள தோற்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவர்கிட்ட இருந்து மாறவே இல்ல. மறுபடியும் அவரு தலைமறைவா இருந்தாலும் 1764ல நெற்கட்டும் செவல மறுபடியும் கைப்பற்றிட்டாரு.
61ல் யார் கைப்பற்றினாங்க? ஆற்காட்டு நாவா படையினர் கைப்பற்றிட்டாங்க. மறுபடியும் 64ல் இவரே வாங்கிட்டாரு. யாரு? பூலித்தேவரே மறுபடியும் தன்னோட பகுதியை மீட்டு எடுத்துட்டாரு. ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் சும்மா இல்லை, மறுபடியும் சண்டைக்கு வந்து 1767ல் கேப்டன் கேம்பல் அப்படின்றவரோட தலைமையில் வந்து பயங்கரமாக ஒரு சின்ன சண்டையை ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தினதில் நம்மளோட பூலித்தேவர் வந்து தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவரோட நோக்கம் நிறைவேறாமலேயே அவர் இறந்துட்டாரு. அவரால் மறுபடியும் அந்த இடத்துல வீரமா அமர முடியல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து அவர் வீரமானவர் கிடையாது. ஏன்னா தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றதுனால அவர் வீரமானவர் கிடையாதுன்றது அர்த்தம் கிடையாது. இவரை விட வலிமையா யார் இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் படை இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட துப்பாக்கி ஆகட்டும் எல்லாமே பெருசு பெருசா இருந்தது இல்லைங்களா? அந்த டைம் இவரால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல்ல ஜெயிச்சது, வீரமாக ஜெயிச்சது யாருன்னா பூலித்தேவர் தான். சரிங்களா? இவரோட துணிச்சலான போராட்டம் இந்த தென்னிந்திய வரலாற்றில் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போகிறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 11ஆவது நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களாம். பாண்டியர்களுக்கு கீழே இருந்த பாஞ்சாலங்குறிச்சி, அந்த பாஞ்சாலங்குறிச்சியை தான் தலைநகராக வச்சுக்கிட்டு இந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இவரும் நாயக்கர்களோட ஆட்சியில தான் இவரும் ஒரு பாளையக்காரராக இருந்தார். பாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் என்னன்னா ஜெகவீர பாண்டியன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த நாயக்கர் வந்துட்டு அந்த மதுரை நாயக்கர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஹெட்டாக யாரை போட்டாங்கன்னா கட்டபொம்மனோட அப்பாவை தான், அதாவது ஜெகவீர பாண்டியன் அவங்கள தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து தலைவராக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெகவீர பாண்டியனுக்கு அப்புறமா அவங்களோட பையன் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்கள வந்து அப்பாவுக்கு அப்புறம் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டபொம்மனோட ஒய்ஃப் பேர் என்னன்னா ஜக்கம்மாள். அவங்களோட சகோதரர்கள் தான் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க 2 பேரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ கட்டபொம்மனோட பிரதர்ஸ் பேர் என்னன்னா ஊமைத்துறை, செவத்தையா. 2 பிரதர்ஸ் வந்துட்டு யாருக்கு இருந்தாங்க? கட்டபொம்மனுக்கு இருந்தாங்க. இதே டைமில் அங்கே என்னாச்சுன்னா இந்த விஜயநகர பேரரசு இருந்து இல்லைங்களா? விஜயநகர பேரரசுக்கும் முகலாயர்களுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் விஜயநகர பேரரசை வந்து முகலாயர்கள் தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்தது யார்? முகலாயர்கள் வந்துட்டாங்க. இப்போ விஜயநகர பேரரசில் இருக்கவங்க தான் அவங்களோட மாகாணத்துக்கு மதுரை நாயக்கர்களை அவரோட மாகாணத்துக்கு நாயக்கர்களை நியமித்தாங்க. நாயக்கர்கள் தான் பாளையக்காரர்களை நியமித்தாங்க. ஆனால் இப்போ அங்கே விஜயநகர பேரரசே போயிடுச்சுல்ல, அந்த ஆட்சியே இல்லை. அப்போ அங்கே யாரோட ஆட்சி இருந்துச்சுன்னா முகலாயர்களோட ஆட்சி இருந்துச்சு. இந்த முகலாயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் வந்துட்டு கர்நாடக போர் நடந்துச்சு இல்லைங்களா? அதனால அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிபடிஞ்சு போயிட்டாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள் வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த கர்நாடகாவில் நவாப் வந்துட்டு முகலாயர்களோட பிரதிநிதியாக தான் இருந்தார். இப்போ இந்த பாஞ்சாலங்குறிச்சி இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாளையக்காரங்கள், இது எல்லாமே நவாப்போட ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. அப்போ எப்படி ஆட்சி முறையே மாறிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது நவாப்க்கு தான் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இது எது மூலமாக 1792ல் வந்த இந்த கர்நாடக உடன்படிக்கை தான் இந்த அரசியல் நிலைமையே முற்றிலும் மாற்றிடுச்சு. இந்த விஜயநகர பேரரசு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நிலைமை முற்றிலுமாக மாறிப்போச்சு. இந்த டைமில் தான் கம்பெனி வந்து பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து வரி வசூலிச்சுக்கலாம் அப்படின்ற உரிமையை வாங்குச்சு. அப்போ இந்த வரி வசூல் தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே. சரிங்களா? எது? இந்த வரி வசூலிக்கிறது. அதை தானே நம்ம ஃபிலிம்லலாம் பார்த்துருப்போம். அப்படியே ஜாக்சன் வருவார், நான் உனக்கு கட்டணுமா, ஏன் கட்டணும் வரி அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு அந்த ஃபிலிம் வந்ததுனால தான், அந்த சிவாஜி கணேசன் சார் அவர் நடித்த அந்த ஃபிலிம்னால தான் கட்டபொம்மனை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஈவன் எனக்குமே இப்படியெல்லாம் இருந்தாங்களா, அவர் அந்த இடத்துல வீரமாக பேசுனது தான் அப்போ கட்டபொம்மன் எப்படி இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு பிம்பமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு கலெக்டராக யார் இருந்தாங்கன்னா ஜாக்சன் இருந்தார் 1798ல். அப்போ வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் மட்டும் கப்பம் செலுத்தாமல் நிலுவைத் தொகை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா இவர் கலெக்டர் என்ன பண்ணாருன்னா கட்டபொம்மனுக்கு லெட்டர் எழுதுறாரு. கட்டபொம்மன், இது மாதிரி உங்களோட பாஞ்சாலங்குறிச்சி பகுதியிலேருந்து மட்டும் எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு வரியுமே வரல, அதனால் சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு லெட்டர் எழுதுறாரு.
கட்டபொம்மன் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் இப்போ பஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால என்னால் வந்து நிலுவையை செலுத்துகிற சூழ்நிலையில் இப்போ நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. பதிலை பார்த்த உடனே ஜாக்சனுக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துருச்சு. அது நீ வரி தர மாட்டியா, இரு ஒரு படையை அனுப்புகிறேன், எப்படி உங்ககிட்ட வரி வசூலிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி ஒரு படையை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு எங்கே இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே பாரு ஜாக்சன், நீ டேரெக்டாக போய்ட்டு சண்டை போடாத, கட்டபொம்மனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்படி பேசி வரி வசூலிக்க பாரு, போய் டக்குன்னு சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அரசாங்கம் வந்து ஜாக்சனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னுச்சு. அந்த டைமில் அப்போ தான் 1798 கட்டபொம்மன் என்ன பண்ணார்னா, அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம், நல்லா பேர் தெரிஞ்சுக்கோங்க, அவரோட அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியம், இவங்க கூட ராமநாதபுரம் போயிட்டு கலெக்டரை மீட் பண்ணார். இப்போ நம்ம வந்து வரிக்கு வந்து பணம், மணி, அமௌண்ட்டு, டாலரு அப்படியெல்லாம் வெவ்வேறு பேர் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம இந்தியாவில் வந்து ருப்பி சொல்லுவோம், அமெரிக்காவில் டாலர் சொல்லுவோம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அந்த காலத்துலலாம் காசுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா பக்கோடா, சரிங்களா? பக்கோடா தான் அதோட பேர். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டபொம்மனுக்கு எவ்வளோ பக்கோடா பாக்கி இருந்துச்சுன்னா 1080 பக்கோடா பாக்கி இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து கட்டபொம்மனும் அப்போ வரி செலுத்தியிருக்காரு. ஓரளவு வரியை செலுத்திட்டு 1080 பக்கோடாவை மட்டும் பாக்கியாக விட்டு வச்சுருந்தாரு. கட்டபொம்மனுக்கு எங்கே கோவம் வந்துச்சுன்னா, இவங்களோட வரி வசூலெல்லாம் சரி பார்ப்பாங்கல்ல, அப்போ சரி பார்க்கும்போது இந்த 3 மணி நேரம் வந்து கட்டபொம்மனையும் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தையும் 3 மணி நேரம் ஆங்கிலேயர்கள் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்தாங்க. நீ நில்லுடா, எனக்கு கீழே தான் நீ. ஜாக்சனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கோவம் வந்துட்டே இருந்துக்கு. ஏன்னா இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நாம் வரி வசூலித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கொடுக்க வேண்டியதானே, இவனுக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு, இவனை எப்படி பழி வாங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாரு. அவர் ஆக்சுவலாக அவர் கட்டபொம்மனை கூப்பிட்டு பேசணுன்ற ஒரு தாட்டே அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு மேலே இருக்க அந்த சென்னையிலேருந்து அவருக்கு ஆர்டர் வந்ததுனால தான் இவரை கூப்பிட்டே பேச வச்சார். அவரோட வன்மத்தை எப்படி தீர்த்துக்கிட்டாருன்னா, 3 மணி நேரம் கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியம் இவங்க 2 பேரையும் நிற்க வச்சியே பேசினார். சரிங்களா? இதில் 1080 பக்கோடா இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ தான் பாக்கி இருந்துச்சு. மீதி எல்லாத்தையும் ஓரளவு அவர் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தார். அந்த இடத்துல ஒரு 3 மணி நேரம் இவங்கள நிற்க வச்சதுனால கட்டபொம்மனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வந்துருச்சு. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜாக்சன் என்ன பண்ணிட்டாரு, அவங்க 2 பேரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைது பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டார். இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் கட்டபொம்மனும் அமைச்சரும் தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணப்போ ஒரு அங்கே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு. அந்த டைமில் வந்து அவங்களோட தம்பி ஊமைத்துரை அவங்க வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே நின்றுட்டு இருந்துட்டு இங்கே உள்ள ப்ராப்ளம் வருது அப்படின்ன உடனே அவங்க கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க. கோட்டைக்குள்ளே வந்து அவங்களோட வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, கட்டபொம்மன் கூட வந்திருக்காங்கல்ல வீரர்கள், அவங்கெல்லாம் வந்து கட்டபொம்மனை அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி கட்டபொம்மன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் சுப்பிரமணியம் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவரோட அமைச்சர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இவர் தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இந்த காலின் ஜாக்சன் இருந்தார் இல்லைங்களா, இருந்தாங்க இல்லைங்களா, இவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றத சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். யார்? கட்டபொம்மன் ஒரு லெட்டர் எழுதினார். லெட்டர் எழுதிட்டு இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டார். இவர் லெட்டர் எழுதின உடனே சென்னை கவுன்சில் என்ன பண்ணுச்சு, அவங்க எப்பயும் நமக்கு சாதகமாக இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இருந்த கவர்னர் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணார், கட்டபொம்மனை வந்து நீங்கள் சரணடைங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சார். ஆனால் அவங்க முழுக்க இந்த சென்னை கவுன்சில் வந்து முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு சார்பாகவும் இல்லை. நீ வந்து சரணடைஞ்சிரு கட்டபொம்மன், ஆனால் அங்கே மீதி இருக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிவசுப்பிரமணியம் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள விடுதலை பண்ணிவிட்டு அப்போ அந்த கலெக்டரை யார் இருந்தார், ஜாக்சன் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்களோட அணுகுமுறை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலாக யார் கலெக்டராக கொண்டு வந்தாங்கன்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்றவரை கலெக்டராக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லிட்டாங்க. இங்கே இருந்த ஜாக்சனை தூக்கிட்டாங்க.
சிவசுப்ரமணியத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கலெக்டராக யாரை கொண்டு வந்தாங்கன்னா எஸ்ஆர் லூஷிங்டனை கலெக்டரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டோரி பெருசாக தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக படிச்சிடலாம். சரிங்களா? இதே டைமில் தான் சிவகங்கையில் வந்து மருதுபாண்டியர்கள், இங்கே எப்படி பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து கட்டபொம்மன் இருந்தார், அதே மாதிரி சிவகங்கையில் மருதுபாண்டியர்கள் இருந்தாங்க. இந்த மருதுபாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா பாளையக்காரர்களையும் சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னென்னா தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடிவு பண்ணாங்க. இந்த கூட்டமைப்பு தான் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் என்னென்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. கட்டபொம்மன் வந்துட்டு இந்த கூட்டமைப்பில் நம்ம சேரணும், ஏன்னா இந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப பண்ணுறாங்களே, இவங்களை எதிர்க்கிறதுக்கு இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதில் நாமளும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இவரும் போயிட்டு அந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பில் இவரும் போய் தன்னை சேர்த்துக்கிட்டாரு. இந்த டைமில் என்னாச்சுன்னா, எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தால் கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சிவகிரி பாளையம் மட்டும் இந்த கூட்டமைப்பு கூட ஜாயின் பண்ணுறதுக்கு மறுத்துருச்சு. எப்பா நீங்களாம் போங்கடா, நீங்களாம் சேர்ந்துக்கங்க, இந்த ஆங்கிலேயர்களை நம்மளால் எதிர்க்க முடியாது, நான் அவனுங்க பக்கமே இருந்துக்கிறேன், நான் வந்து முறையாக வரி கட்டிட்டு நான் ஆங்கிலேயர்கள் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகிரி பாளையம் மட்டும் நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துருச்சு. அப்போ இதை பார்த்த கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டாரு, நீ மட்டும் ஏன்டா தனியாக போகிற, ஒன்றை அடித்து துவைச்சிட்டா நீயும் வந்து சேர்ந்துக்கோல்ல அப்படின்னு டிசைட் பண்ணி சிவகிரி மேலே தன்னோட செல்வாக்கை நிலைநாட்ட முயன்றார். அந்த சமயம் என்ன பண்ணுச்சு, இந்த சிவகிரி அந்த பாளையத்துக்காரன் சும்மா இருப்பானா, நாம் தான் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுறோம், நம்ம அங்கே ஃப்ரெண்டு மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை போயிட்டு ஆங்கிலேயர்கள்கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்துப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே போட்டு கொடுத்துட்டாங்க. சிவகிரி பாளையத்தில் இருக்கவங்க ஆங்கிலேயர்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு என்னென்னா, நீ கப்பமும் ஒழுங்காக கட்ட மாட்டேன்ற, உங்ககிட்டயே பாக்கி இருக்குது, யாருக்கு, கட்டபொம்மனுக்கு பாக்கி இருக்குது, ஆனால் நல்லா கப்பம் கட்டிகிட்டு இருக்கிறவனையும் நீ கெடுக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டபொம்மன் மேலே படையெடுக்க ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள். கட்டபொம்மனின் சிவகிரி மீதான படையெடுப்பு தங்களோட அதிகாரத்துக்கு விடப்பட்ட சவாலாக ஆங்கிலேயர்கள் கருதுனாங்க. இதனால தான் ஆங்கிலேயர்களோட படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கிறதுக்கு ஆயத்தமாச்சு. இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த பாளையக்காரர்கள் கூட சண்டை நடந்தது இல்லைங்களா, இப்போ இந்த கட்டபொம்மன் இருக்கார் இல்லைங்களா, கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சந்திப்பு நடந்துச்சு. அந்த சிவசுப்ரமணியனாரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து கட்டபொம்மனை எந்த டேட்டில் வந்து ஜாக்சன் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அவர் சொன்ன டேட் வந்துட்டு 1798 ஆகஸ்ட் 18. இந்த டேட்டில் வந்து கட்டபொம்மன் நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன டைமுக்கு போகிறதுக்கு நம்ம கட்டபொம்மன் அவருக்கு இது அடிமை அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா, இவர் என்ன பண்ணார்னா அப்பயே போய் பார்க்கல, ஜாக்சன் சொன்ன டேட்லேயே போய் பார்க்கல. இவர் வந்து எப்போ போய் பார்த்தாருன்னா 1798 செப்டம்பர் 19 போய் ஜாக்சனை பார்த்தாரு. சரிங்களா, அப்போ தான் ஒரு 3 hours நிற்க வச்சது, அதெல்லாம் இங்கே தான் நடந்தது. அந்த டைலாக்லாம் பேசினாங்க அப்படின்னு நம்ம ஃபிலிமில் பார்த்தோம்ல, அது எல்லாமே இந்த டைமில் நடந்தது தான். அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான், அதாவது ஜாக்சன் சொன்ன டேட்டுக்கு 1 மாதம் கழிச்சு தான் யார் போய் பார்த்தாங்க, கட்டபொம்மன் போய் பார்த்தாங்க. ஏன்னா இது எப்போ பார்த்தாங்க அப்படின்ற அந்த டேட்டெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ கிளாஸுக்கு வருவோம். இந்த கட்டபொம்மன் வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை கைது பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு 1799 செப்டம்பர் 5 அந்த டைமில் அந்த டேட் அப்போ பானர்மேன் அவர் தான் அதுக்கு தலைமையேற்றாங்க. எதுக்குன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றி கட்டபொம்மனை கைது பண்ணி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படைகளை திரட்டிட்டு போகிறாரு. 1799 செப்டம்பர் 5 அப்போ இவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவரால் கோட்டைக்குள்ளே நுழையவே முடியல. அப்போ என்ன பண்ணாருன்னா, ஓகே இது நம்ம டைரெக்டாக இது பண்ணி போக முடியாது, நாம் வந்து ஒரு ஆளை பிடிக்கணும், அந்த கோட்டைக்குள்ளே போகணும்னான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, கட்டபொம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூது அனுப்புவோம்,
ஒரு தூது அனுப்பி தூது சொல்கிற சாக்கில் அங்கே கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான ரகசிய வழியை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை தூது அனுப்புகிறாங்கன்னா ராமலிங்கம் அப்படின்ற ஒருத்தவரை தான் தூது அனுப்புகிறாரு. இவர் உள்ளே போனவர் உள்ளே போகிறதுக்கான ரகசிய வழி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அப்படியே வந்து ஆங்கிலேயர்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது அப்போ இருந்த ஹெட் பானர்மேன் கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்ததும் இவர் சொன்ன வழி மூலமாக இவங்க ஈஸியாக கோட்டைக்குள்ளே போய் பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த சண்டையெல்லாம் போட்டு இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் சண்டையெல்லாம் போட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பற்றிடுறாங்க. இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஃபுல்லாக யாரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு? ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு. அந்த டைமில் இந்த சிவசுப்பிரமணியத்தையும் கைது பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுறாரு. இவர் தப்பிச்சு போய் எங்கே போகிறாருன்னா புதுக்கோட்டையில் போய் பதுங்கியிருக்காங்க. அந்த டைமில் புதுங்கோட்டை மன்னர் சும்மா இல்லை, இவரை வந்து பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்டே கொடுத்துட்றாங்க. அந்த புதுக்கோட்டை ராஜா பேர் என்னன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் வந்துட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. இவர் வந்து இவர்கிட்ட தான் புதுக்கோட்டை ராஜா கிட்ட தான் அடைக்கலம் கேட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கட்டபொம்மனை பிடிச்சி கம்பெனிக்கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவங்கள தூக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் அவரோட அமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தூக்கில் போட்டுட்டாங்க. இப்போ கட்டபொம்மனை நெக்ஸ்ட்டு தூக்கில் போட போகிறாங்க. ஆனால் கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டுற டேட்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8th புக்கில் அக்டோபர் 17, 1799 தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நமக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆகட்டும், இல்லை ஓல்டு புக் ஆகட்டும், இல்லை 10th 12th புக்கு, இதில் எல்லாத்துலேயும் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 16, 1799 அப்போ தான் கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எக்ஸாமில் அக்டோபர் 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் சரியான ஆன்சர். அக்டோபர் 16, 17 கொடுத்துருந்தா அக்டோபர் 16 போடுங்க. சப்போஸ் அக்டோபர் 16 கொடுக்காம 17 கொடுத்துருந்தா மட்டும் அக்டோபர் 17 யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ கட்டபொம்மனை கயத்தாறு அப்படின்ற இடத்துல ஒரு மரத்தில் தொங்க விட்டு தான் இறக்க வச்சாங்க. அதாவது அவங்கள தூக்கு போட வச்சாங்க. இதோட கட்டபொம்மனோட சகாப்தம் முடியுது. இவரோட பெருமையை தான் பல்வேறு நாட்டுப்புற கதைப்பாடல்கள் மூலமாக இன்னும் அவங்களோட பெருமையை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கட்டபொம்மன் இறந்துட்டார் இல்லைங்களா, அவங்களோட தம்பிகள் 2 பேர் இருப்பாங்க, ஊமைத்துறை, செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்கல்ல. அவங்க என்ன ஆனாங்கன்னா அவங்க 2 பேரும் தப்பிச்சு பாளையங்கோட்டைக்கு போயிட்டாங்க. பாளையங்கோட்டையில் வந்து அவங்க தலைமறைவாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு மருது சகோதரர்கள் வந்து பேசினாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப வீரமானவங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம், இந்த ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு நாமெல்லாம் முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் தான் போயிட்டு அழைப்பு விடுத்தாங்க. இந்த ஊமைத்துறை, செவத்தையா இவங்க 2 பேரையும் பாளையங்கோட்டையிலேருந்து மருது சகோதரர்கள் வந்து சிறுவையல் பகுதிக்கு அழைச்சி வந்தாங்க. சரிங்களா? இதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களோட டாபிக் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா வேலு நாச்சியார். இவங்கள பற்றி கேட்டாவே பயங்கரமாக கூஸ்பம்ப் ஆகும். வீரம் அப்படின்றதுக்கு பேர் யாருன்னு சொன்னால் வேலு நாச்சியாரை சொல்லலாம். வேலு நாச்சியார் வந்துட்டு ராமநாதபுரமில் பிறக்கிறாங்க. எந்த வருஷம்னா 1730 செல்லமுத்து சேதுபதி இவங்களோட மகளாக தான் வேலு நாச்சியார் பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரே பொண்ணு தான். இவங்க ஒரே பொண்ணு அப்படின்றதுனால இவங்களுக்கு சிலம்பம், மற்போர், விற்போர், அப்புறம் இந்த குதிரை ஏற்றம், இது மாதிரி எல்லா கலைகளையும் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ஆண் மாதிரி தான் இவங்களை வளர்த்துருக்காரு செல்லமுத்து சேதுபதி. சரிங்களா? ரொம்ப வீரமாகவும் விவேகமாகவும் இவங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜும் சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. எந்த வகையிலுமே ஒரு குறையே சொல்ல முடியாத வளர்ப்பு தான் இவங்களோடது. இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. நம்ம 8th புக்கில் வந்து 16 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு 14 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. யாரு கூடனா சிவகங்கையின் ராஜமுத்து வடுகநாதர் அவர் கூட தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. இவங்களுக்கு வந்துட்டு இந்த சிவகங்கையில் இவங்களுக்கு வந்து தளபதியாக இருக்கிறது யாருன்னா மருது சகோதரர்கள். அதாவது சின்ன மருது, பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் இவங்களோட தளபதியாக இருக்காங்க. இப்போ இந்த வேலு நாச்சியார் அவங்களுக்கும் ராஜா முத்து வடுகநாதர் இவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க பேர் என்னன்னா வெள்ளாச்சி நாச்சியார். இவங்களோட லைஃபு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக 1772 வரைக்கும் அமைதியாக போயிட்டுருக்கு. ஆனால் 1772 என்ன ஆகுதுன்னா இந்த ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ் படைகள்லாம் சிவகங்கைக்குள்ளே வருது. இவங்க வந்துட்டு ஒரு போர் தொடுக்கிறாங்க. அந்த டைமில் தான்
இந்த முத்து வடுகநாதரை காளையர் கோயிலுக்கு வர சொல்லி ஏமாற்றி சூழ்ச்சி பண்ணி கொண்டுடுறாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. பட் ஆனால் காளையார் கோயிலில் முத்து வடுகநாதரை சீட் பண்ணி கொண்டுடுறாங்க. இந்த போரை தான் காளையார் கோவில் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு முத்து வடுகநாதர் இறந்துட்டதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் நிலவுது. இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சிவகங்கையை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த சின்ன மருது பெரிய மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலு நாச்சியாரையும் அவங்க பொண்ணையும் மீட்டெடுத்து நீங்கள் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பிக்க விட்டு மற்ற ஆங்கிலேயர்கள் கூட இவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் அந்த வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் குதிரையில் தப்பிச்சு வெளியே வராங்க. இவங்க நேராக எங்கே வராங்கன்னா, திண்டுக்கல்ல விருப்பாச்சியில் இருக்க கோபால நாயக்கர்கிட்ட வராங்க. அப்போ 8 வருஷம் வந்து கோபால நாயக்கர் அவங்களோட பாதுகாப்பில் தான் இந்த வேலு நாச்சியார் இருக்காங்க. இந்த 8 வருஷமும் அவங்க அமைதியாக இல்லை. நான் இந்த இடத்துக்கே வந்து நம்மளையவே அழிச்சிட்டு அவங்க ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஆங்கிலேயர்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமும் அவங்க வந்து திட்டம் தீட்டினாங்க. அதாவது மறைமுகமாக படைகளை சேகரிக்கிறது. ஆங்கிலேயர்களை சும்மா சாதாரணமாக எதிர்க்க முடியாது, அதுக்கான ஆயுதங்கள்லாம் வேணும், அதெல்லாம் திரட்டுறது. இந்த மாதிரி அவங்களோட படைகளை அவங்களோட வலிமையை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் வேலு நாச்சியார் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வேலு நாச்சியார்கிட்ட அதிகமாக படைகள் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் படைகள் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பலம் அதிகமாகும்னு நினச்சிட்டு ஹைதர் அலி, அதாவது மைசூரை அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யாருன்னா ஹைதர் அலி, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதலாம்னு நினைக்கிறாங்க. யார் மூலமானா இவரோட அமைச்சர், வேலு நாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயனோட ஹெல்ப்பில் ஒரு தாண்டவராயன்ட்ட சொல்லி ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் அனுப்ப சொல்கிறாங்க. இது மாதிரி நான் என்னோட நேம் வந்துட்டு, ஏன்னா அப்போ வந்து அதிகம் தெரியாது இல்லைங்களா, அப்போ இவங்க சொல்கிறாங்க இது மாதிரி என்னோட நேம் வந்து வேலு நாச்சியார், சிவகங்கை பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தோம், என் ஹஸ்பண்டை ஏமாற்றி கொண்டுட்டாங்க, நாங்கள் இப்போ கோபால நாயக்கர் அவங்க பாதுகாப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கள் சிவகங்கை பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும், உங்களோட படைகளை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் லெட்டர் எழுதுறாங்க. இதை ஹைதர் அலி பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, அதை ஒரு கேஷுவலாக அதை அப்படியே விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வேலு நாச்சியார் நினைக்கிறாங்க, நம்ம லெட்டர் போட்டோம், நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நம்ம டேரெக்டாக நேரில் போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை அனுப்புகிறாங்க. அந்த 3 பேரும் திண்டுக்கல்ல இருந்து 3 பேரும் எங்கே போகிறாங்கன்னா மைசூருக்கு போகிறாங்க. மைசூருக்கு போயிட்டு ஹைதர் அலியை மீட் பண்ண போயிட்டு இது மாதிரி நாங்கள் லெட்டர் அனுப்பணும், நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு தானே ஹெல்ப் கேட்டு அனுப்பிச்சிருக்கு, இதில் என்ன நாங்கள் பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிளம்பி போக்குள்ள எப்படி போயிருக்காங்கன்னா, தன்னோட முழு உருவத்தையும் மறைச்சிட்டு ஒரு பெரிய தலைப்பாகையில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து இவங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அங்கே போன உடனே ஹைதர் அலி வந்து ஆமாம் லெட்டர் வந்துச்சுன்னு அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் இருந்தவங்க தன்னோட முகமுடியை ஃபுல்லாக கலட்டுறாங்க. அவங்க கலட்டும் போது அதை பார்த்த ஹைதர் அலி அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தது யாருன்னா வேலு நாச்சியார் தான். அவரோட குறிப்புகளில், அதாவது ஹைதர் அலி அந்த மைசூர் மன்னரோட குறிப்புகளில் எழுதியிருக்காரு, அவங்க வந்து வேலு நாச்சியாரை நான் பார்த்ததுமே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு, இப்படி கூட நம்ம நாட்டில் வீரமங்கை இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரியே இல்லை, ஒரு நல்ல கம்பீரமாக ஒரு வீரமான ஆண்மகன் மாதிரி தான் இருந்தாங்க, அவங்களோட தோற்றமாகட்டும் அவங்களோட பேச்சாகட்டும் எல்லாமே. ஏன்னா ஹைதர் அலிக்கு உருது தான் தெரியும். வேலு நாச்சியார் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் தானே தெரியும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய மொழிகளை வேலு நாச்சியார் கற்று வச்சுருந்தாங்க. ஹைதர் அலிக்கிட்ட அங்கே வந்து உருதுலேயே தான் பேசினாங்க. உருதுலேயே பேசி அவங்க வந்து படைகளை திரட்டுறதுக்கு உதவி கேட்டாங்க. வேலு நாச்சியாரோட வீரத்தில் இம்ப்ரெஸ் ஆகி தான் ஹைதர் அலி என்ன பண்ணாருன்னா 5000 குதிரைப்படை, 5000 காலால் படை இதெல்லாம் அனுப்பிச்சாங்க. சரிங்களா, இந்த படைகளை திரட்டிட்டு தான் வேலு நாச்சியார் வந்து மறுபடியும் சிவகங்கைக்கு வந்தாங்க. சிவகங்கைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போர்னா ஆங்கிலேயர்கள் கூட சிவகங்கைக்கு வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த படையெல்லாம் திரட்டிட்டு வந்த உடனே இவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கலை, டைமிங் பார்த்தாங்க. ஏன்னா விஜயதசமி அந்த நாளை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா விஜயதசமி அப்போ தான் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு பெண்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. சரிங்களா, அந்த இடத்துல தான் ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கும் இருக்குது.
அதனால விஜயதசமி டேவை சூஸ் பண்ணாங்க. விஜயதசமி அப்போ எல்லா பெண்களும் மாறு வேடத்தில், அதாவது வேலு நாச்சியாரோட படையில் இருந்த பெண்கள் எல்லாம் மாறு வேடத்தில் எல்லாருமே கோவிலுக்குள்ளே என்டர் ஆயிட்டாங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட சைட்லேருந்து எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது, நம்மளோட ஒரே டார்கெட் என்னென்னா ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டுறது தான், நம்ம சைட்லேருந்து எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே அனுப்பியிருந்தாங்க. அப்போ உள்ளே அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அப்போ உள்ளே போன பெண்களோட படைக்கு பேர் என்னென்னா உடையாள். சரிங்களா? உள்ளே போன படையோட பேர் உடையாள். அதுக்கு தலைவி யாருன்னா குயிலி. இந்த உடையாள் அப்படின்னு அந்த படைக்கு பேர் வந்தது இல்லைங்களா, அதுக்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க ஹஸ்பண்ட் இறக்கும்போது இவங்க வந்து வெள்ளச்சி நாச்சியாரை கூட்டிகிட்டு தப்பிச்சு வருவாங்கல்ல குதிரையில், அதை வந்து உடையாள் பார்த்துருப்பாங்க. உடையாள் பார்த்துருக்கும்போது அவங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க, இவங்க போயிடுவாங்க. பின்னாடியே வந்த ஆங்கிலேயர்கள் வந்து உடையாள்கிட்ட தண்ணி கேட்டிருப்பாங்க, அதை ஏதோ குடிச்சிட்டு சம்திங் அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. உடையாள் யாருன்னா அந்த ஆடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு. அவங்கக்கிட்ட இந்த பக்கம் வந்து அவங்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியாரை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஆனால் வேலு நாச்சியாரோட டீட்டெயில் ஃபுல்லாக அப்போ உடையாளுக்கு தெரியும். ஆனால் உடையாள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து உடையாளை கொன்னுடுவாங்க. இதை வந்து வேலு நாச்சியாருக்கு தெரிஞ்சுதான் தன்னோட படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த உடையாள் படைப்பிரிவோட தலைவி யாருன்னா குயிலி. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயுத கிடங்கு நிறையா இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து குயிலியோட தலைமையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இந்த சமயத்தில் குயிலி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ சண்டை நடக்க போகுது, ஆங்கிலேயருக்கும் வேலு நாச்சியாருக்கும் சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில் கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்கணும். ஆங்கிலேயர்களோட வீரத்தை குறைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஆயுத கிடங்கையே அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இந்த விஜயதசமி அன்னைக்கு விளக்கேற்றுறதுக்காக கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி தானே அவங்க மாறுவேஷத்தில் போயிருப்பாங்க. அங்கே எல்லா பெண்களும் எடுத்து வந்திருக்க அந்த விளக்கில் இருந்த எண்ணெயை தன்னோட மேலேயே ஊற்றிட்டு அவங்களே தன்னைத்தானே தீ வச்சு அந்த ஆயுத கிடங்குல குதித்து அந்த ஆயுத கிடங்கை முழுசாக அவங்க அழிச்சிருப்பாங்க. இது வந்து அட்டெம்ப்ட் சூசைடு. சரிங்களா? நம்ம இந்திய தேசத்துக்காக முதலாக நடைபெற்ற தற்கொலை எதுனா அது இதை தான் சொல்லலாம். தன்னைத்தானே அழிச்சு தான் அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு ஆயுதம் கிடைக்காம பண்ணுவாங்க. இந்த விஷயம் வேலு நாச்சியாருக்கு தெரியும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லி உள்ள அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, யாருமே வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க உள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு குயிலி வந்து ஆங்கிலேயர்களோட படைபலத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களோட ஆயுத கிடங்கையே அழிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நடந்த போரில் தான் ஆங்கிலேயர்களை வேலு நாச்சியார் தோக்கடிச்சிருவாங்க. மறுபடியும் மருது சகோதரர்களோட உதவியோட சிவகங்கையை கைப்பற்றி ராணியாக முடிசூட்டிக்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1796 வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது வேலு நாச்சியாரை. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேக் போனாக இருக்கிறது யாருன்னா மருது சகோதரர்கள்லாம் சான்ஸே இல்லாதவங்க, ரொம்ப ரொம்ப வீரமானவங்க. இந்த வேலு நாச்சியாருக்கு பக்க பலமாக லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறது யாருன்னா மருது சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க இருந்து தான் வேலு நாச்சியாரோட ஆட்சி சிறப்பாக அமையறதுக்கு இன்னொரு காரணமும் இவங்க தான். சரிங்களா? அப்போ 1796 வரைக்கும் வேலு நாச்சியார் வந்து சிறப்பாக ஆட்சி புரிஞ்சாங்க. அது வரைக்குமே ஆங்கிலேயர்களால் வேலு நாச்சியாரை எதுவுமே செய்ய முடியல. வேலு நாச்சியார் எப்படி இறந்தாங்கன்னா உடல்நல குறைவால் தான் இறந்தாங்க. சரிங்களா? அன்ன வரைக்கும் அவங்கள அசைச்சிக்க கூட முடியல. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. சரிங்களா? இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? வேலு நாச்சியாரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தேன்னா நான் வந்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். இவங்க 1796 வீரமாக போர் புரிஞ்சாங்க. ஆனால் ஜான்சி ராணி வர்றது 1857-58 அந்த காலகட்டத்தில் தான் வராங்க. நான் மட்டும் அப்போ பிறந்திருந்து நான் பேர் வைக்கிற இதில் இருந்திருந்தேன்னா நான் என்ன வச்சுருந்துருப்பேன்னா ஜான்சி ராணிக்கு பேனா பேர் வச்சுருந்துருப்பேன்.
வடநாட்டின் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஜான்சி ராணிக்கு வேணால் வச்சுருந்துருக்கலாம். வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் தான். அவங்களுக்கு வந்து ஜான்சி ராணின்ற பேர்லாம் தேவையில்லை. அவங்க வந்து ஒரு லெஜண்ட் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பார்வையில். ஏன்னா ஜான்சி ராணியாவது ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்களும் வீரமானவங்க தான். அவங்க வீரத்தை நான் எந்த விதத்துலையும் குறைச்சி சொல்லலை. பட் அவங்க வந்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்தாங்க. ஆனால் நம்ம வேலு நாச்சியாரை லாஸ்ட் வரைக்கும் டச் கூட பண்ண முடியல. அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இடத்த ஆங்கிலேயர்கள் மீட்டாங்க. சரிங்களா? ஜான்சி ராணியோட வீரம் போற்றுதலுக்குரியது தான். ஆனால் எந்த விதத்துலையும் சளைச்சது கிடையாது வேலு நாச்சியாரோடது. இப்போ நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களோட அம்மா பேர் பொன்னாத்தாள், அப்பா பேர் வந்து மூக்கையா பழனியப்பன். சரிங்களா? இவங்களோட பசங்க தான் சின்ன மருது, பெரிய மருது. பெரிய மருதுக்கு வந்து வெள்ளை மருதுன்னு பேர் இருக்குது. இளையவர் தான் சின்ன மருது. சின்ன மருது தான் இருக்கிறதுலே வீரமாக இருந்தார். பெரிய மருதும் வீரமானதவர் தான். ஆனால் சின்ன மருது வந்து வீரத்தோட விவேகமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சின்ன மருதுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. என்னென்னா சிவகங்கையின் சிங்கம். சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சின்ன மருது. சரிங்களா? 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் 1796ஓட வேலு நாச்சியார் பீரியட் முடியுது. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு 18ஆம் நூற்றாண்டு வருது இல்லைங்களா? இப்போ இந்த 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடந்து பெற்றுச்சுன்னா அதுக்கு மூல காரணமாக இருந்தது யாருன்னா மருது சகோதரர்கள். சரிங்களா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் இறந்துட்டார். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார் அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து கட்டபொம்மன் எல்லாருமே இறந்துட்டாங்க. அதாவது முக்கியமான பெரிய தலைகள் அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது யாருன்னா மருது சகோதரர்கள் தான் இருக்காங்க. அப்போ இவங்க தான் ஆங்கிலேயர்களை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக போர் புரிஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, 1801 கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமைத்துறை, செவத்தையா இவங்க 2 பேரும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லைங்களா? தப்பிச்சு வந்து கமுதிக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்தவங்கள சிறுவயலுக்கு கூட்டு போனது யாருன்னா இந்த மருது சகோதரர்கள் தான். அதாவது சின்ன மருது கூட்டிகிட்டு போனார். கூட்டு போயிட்டு அவங்களோட பாஞ்சாலங்குறிச்சி இவங்களுக்கு கொஞ்சம் படைகள் எல்லாம் கொடுத்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைச்சாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை புனரமைச்சு இனிமேல் நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சியை பார்த்துக்கங்க, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனோட தம்பிகளை பாஞ்சாலங்குறிச்சியிலேயே இருக்க வச்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னா ஏப்ரலில் காலின் மெக்கலே அப்படின்றவர் என்ன பண்ணார், மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு அந்த கட்டபொம்மனோட சகோதரர்களை பிடிச்சிட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றிட்டார். யார்? காலின் மெக்கலே. அங்கேருந்து கட்டபொம்மனோட சகோதரர்கள் தப்பிச்சு வராங்க. எங்கே வராங்கன்னா சிவகங்கைக்கே வந்துட்டாங்க. ஏன்னா சிவகங்கையில் தானே மருது சகோதரர்கள் இருக்காங்க, இங்கேயே வந்துட்டாங்க. இதை தெரிஞ்ச காலின் மக்களை என்ன பண்ணாங்கன்னா, இவனுங்க எங்கேயும் போயிருக்க மாட்டானுங்க, மறுபடியும் அந்த மருது கிட்ட தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்தாங்கல்ல, அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. மருது சகோதரர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால தான் கர்னல் அக்னியூ அப்படின்றவரும் கர்னல் இன்ஸ் அப்படின்றவரும் மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்டினாங்க. புரியுதுங்களா? இந்த டைமில் நடந்த போர் வந்து இதுக்கு முன்னாடி நடைபெற்ற போரை விடவும் ரொம்ப பெரிய லெவலில் நடந்துச்சு. ஏன்னா மருது சகோதரர்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கே வந்துட்டு நம்மளோட பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது அந்த கட்டபொம்மன் ஆகட்டும், இல்லை வேலு நாச்சியார் ஆகட்டும், இல்லை பூலித்தேவராகட்டும், இல்லை ஒண்டி வீரனை பற்றிலாம் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது, அதாவது இந்த பரம்பரை அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த இந்த கட்டபொம்மனோட தம்பிகள் அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்காங்க. இவங்களையும் இவங்க காலி பண்ணிட்டா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரையும் இவங்கக்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை. ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைக்கவும் இல்லை. ஆங்கிலேயர்கள் சண்டைக்கு வரும்போது நாங்களும் போருக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படை திரட்ட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் மருது சகோதரர்கள் மட்டும் கிடையாது, திண்டுக்கல்லில் கோபாலநாயக்கர், மலபாரில் கேரளவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்பராயர் மற்றும் துண்டாஜி இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருந்தாங்க. சரிங்களா? இப்போ மருது சகோதரர்கள் கூட அட்டாச்மெண்ட்டில், அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருந்தாங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். திண்டுக்கல்லோட கோபாலநாயக்கர், மலபாரோட கேரளவர்மன், மைசூரோட கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் தூண்டாஜி இவங்க எல்லாருமே
ஒரு பெரிய கேங்காக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போரை அறிவித்தாங்க. இந்த டைமில் ஏற்படுத்தப்பட்டது தான் தென்னிந்திய கிளர்ச்சி, அதாவது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா மருது சகோதரர்கள். இது எப்போன்னா ஜூன் மாதம் 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டாங்க. இது ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த பிரகடனத்தைப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்கள் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுத்தாங்க. இந்த போஸ்டரை எங்கெங்கெல்லாம் ஒட்டினாங்க தெரியுங்களா? திருச்சியில் இருக்க கோட்டை இருக்குல்ல, திருச்சி கோட்டை சுவரிலும், இன்னொரு நகல் வந்து ஸ்ரீரங்கம் அந்த வைணவ கோயில் இப்போ இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ரீரங்கம் கோயில் அந்த சோத்துலேயும் இதோட காப்பி எல்லாத்தையும் ஒட்டினாங்க. இது மாதிரி தான் ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை வந்து விழிப்புணர்வு செய்யறதுல மருது சகோதரர்கள் வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. இந்த மருது சகோதரர்களோட எழுச்சி மற்ற பாளையக்காரர்களையும் இழுத்துச்சு. இது மூலமாக நிறைய பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதை வந்து மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக ஒரு 20,000 பேர் வரைக்கும் படையை சேர்த்து வச்சுருந்தாரு. சின்ன மருது அவங்க தான். நம்ம லோக்கலில் இருக்கவங்க மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வங்காளம், இலங்கை, அதாவது மலேசியா இந்த இடத்துல இருந்தும் படைகள் எல்லாம் திரட்டினாரு. யார்? மருது சகோதரர்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன மருது என்ன பிளான் போட்டார்? கிட்டத்தட்ட மக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அவரோட படைக்கு வலுவு திரட்ட ஒரு 20,000 பேரை திரட்டி வச்சுருந்தார். ஆனால் ஆங்கிலேயர் படை என்ன பண்ணுச்சுன்னா, வங்காளம், இலங்கை, மலேசியா அந்த இடத்துல இருந்தெல்லாம் படைகளை வரவழைச்சிச்சு. இந்த லோக்கலில் சில கருப்பாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் இந்த மன்னர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் அதிகமாக பண்ணது என்ன தெரியுமா? இந்த பிரித்தாளும் கொள்கை. எல்லாத்தையும் பிரித்து விட்டு குளிர் காஞ்சது யாருன்னா இந்த ஆங்கிலேயர்கள் தான். இந்த பிரித்தாளும் கொள்கையின் மூலமாக பாளையக்காரர்களோட படைக்குள்ளேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தினார். இந்த 20,000 பேர் இவங்க படை திரட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அவங்க மூலமாக இந்த தகவல் ஆங்கிலேயர்களுக்கு போயிடுச்சு. அதனால அவங்க அடுத்த நாள் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மருது சகோதரர்களை கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மே மாதம் 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியில் ஆங்கிலேயர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த டைமில் நம்ம கிளர்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்மலை, காளையர் கோயில் இந்த பகுதிக்கெலாம் போயிட்டாங்க. ஆனால் இவங்களை மீண்டும் பின்தொடர்ந்து போய் ஆங்கில படை வந்து அவங்களெல்லாம் தோற்கடிச்சிருச்சு. சிறந்த வலிமை, சிறந்த இராணுவ தளபதி, அப்புறம் இந்த பிரித்தாளும் கொள்கை இதெல்லாம் சேர்த்து நம்ம கிளர்ச்சியாளர்களை தோற்கடிக்க வச்சிருச்சு. ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க. 1801 சிவகங்கை வந்து ஆங்கிலேயர்கள் வசம் போயிடுச்சு. 1801 அக்டோபர் 24 அப்போ வந்து மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூரில் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இது 1801 அக்டோபர் 24 இந்த சின்ன மருது, பெரிய மருது இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, தூக்கில் போட்டு. அந்த சமயத்தில் இவங்க பக்கத்தில் போகிறதுக்கு கூட ஆங்கிலேயர்கள் அப்படி பயந்து நடுங்கினாங்களாம். இவங்கள ஒரு பெரிய கயிறால் கை, கால், உடம்பு ஃபுல்லாக நல்லா கட்டி அதுக்கப்புறம் தான் அவங்கள தூக்கிலே போட்டாங்களாம். அவங்கள தூக்கில் போட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே ரொம்ப பயந்தாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையானவர்கள் மற்றும் வீரமானவர்களாக இருந்தாங்க. ஒருவேளை இந்த அப்போல்லாம் நிறைய கலைகள் கற்று வச்சுருப்பாங்கல்ல, ஏதோ மூச்சு அடக்கி வச்சு மறுபடியும் உயிரோடு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப நேரம் அவங்க பக்கத்துலேயே போகாமல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க பக்கத்தில் போனாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வீரமானவர்களாக இருந்திருந்திருக்காங்க. 1801 நவம்பர் 16 அப்போ வந்து ஊமைத்துறை செவத்தையா இவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இந்த ஊமைத்துறை செவத்தையாவை பாஞ்சாலங்குறிச்சியிலே தூக்கில் போட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த கிளர்ச்சியில் இந்த மருது சகோதரர்கள் அப்புறம் இந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸ் இவங்க இல்லாமல் இன்னும் சில தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, மற்ற கிளர்ச்சியாளர்கள், பாளையக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 73 பேரை மலேயாவுக்கு, அதாவது பினாங்கு, அந்த பினாங்கு தீவுக்கு
பினாங்கு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. அது இப்போ அழைக்கப்படுதுன்னா, அந்த பினாங்கு எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா வேல்ஸ் இளவரசர் தீவு. அங்கே வந்து நாடு கடத்திட்டாங்க. அங்கே நாடு கடத்தினாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. அங்கேயும் அந்த 73 பேரையும் பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. சித்திரவதை பண்ணி தான் அவங்கெல்லாம் இறந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு சில கருப்பாடுகள் இருந்தாங்கல்ல, அவங்க இல்லாமல் இருந்திருந்தாக்க அந்த 20,000 பேரை சின்ன மருது திரட்டியிருந்தாங்க. அப்போ மட்டும் சண்டை நடந்திருந்தா ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி போயிருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஆங்கிலேயர்களை ஓரளவு கட்டுப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆங்கிலேயர்களோட அந்த பிரித்தாளும் கொள்கை, பாளையக்காரர்கள் யாரும் ஒற்றுமையாக இல்லை. பாதி பேர் ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. மீதி பேர் வீரமானவர்கள் எல்லாம் இவங்க பக்கம் வந்துட்டாங்க. நம்மக்கிட்டேயும் அந்தளவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் பெருசாக இல்லை. இந்த சூழ்நிலையால் தான் தென்னிந்திய கிளர்ச்சி ஒரு மாபெரும் வெற்றி பெற முடியாமல் போச்சு. அன்றைக்கி சின்ன மருது மட்டும் அந்த 20,000 பேரோட ஆங்கிலேயர்கள் கூட போர் புரிஞ்சிருந்தாருன்னா வரலாறு வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வீரமானவர்கள் எல்லாமே இருந்தாங்க. பாளையக்காரர்களும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்திருக்கலாம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயரிடம் தோல்வியுற்றாலும் தமிழ் மண்ணின் தேசியம் என்ற விதையை விளைத்த முன்னோடிகள் யார்? இந்த மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னா தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை இவர் எங்கே பிறந்தாருன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்க மேலப்பாளையத்தில் தான் இவர் பிறந்தார். ஆக்சுவலாக இது வந்து கொங்கு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு பகுதியை தான் இவர் தீரன் சின்னமலை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு வந்து தீரன் சின்னமலை பேர் பாருங்களேன். தீரன்னா என்ன வரும்? ஒரு வீரனை தான் தீரன் சொல்லுவாங்க. சின்னமலை இது இவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது. இவருக்கு இந்த பேர் வந்ததுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. குட்டி ஸ்டோரி நல்லாயிருக்கும். இவரோட இயற்பெயர் என்னன்னா தீர்த்தகிரி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி தான். கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யாருன்னா நம்ம தீரன் சின்னமலை. சரிங்களா? இந்த கொங்கு நாடு அப்படின்றது எந்த பகுதியை உள்ளடக்கியதுன்னா இந்த சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இந்த பகுதி எல்லாமே கொங்கு நாட்டு பகுதியில் வந்துடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை நாயக்கர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. இந்த விஜயநகர பேரரசு காலியானதுக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்களா, அப்போ இந்த நாயக்கர்கள் எல்லாம் போயிட்டாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பாதிப்பு இங்கேயுமே இருந்துச்சு. இந்த சமயத்தில் இங்கே யார் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த நாயக்கர்களுக்கு அடுத்தது இங்கே சுல்தான்கள், மைசூர் சுல்தான்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பகுதி ஃபுல்லாக மைசூர் சுல்தான்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. இந்த மூன்றாம் நான்காம் மைசூர் போர்களுக்கு அப்புறமா தான் இந்த கொங்கு நாடு முழுசாக ஆங்கிலேயர்கள் வசமாச்சு. நம்ம இன்னும் அந்த மைசூர் போரை பற்றிலாம் பார்க்கல. இந்த தீரன் சின்னமலை வந்து பிரெஞ்சு இராணுவத்தில் சேர்ந்து நவீன போர் முறையை பற்றிலாம் பயிற்சி நிறைய எடுத்திருந்தார். இவர் வந்து திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக இருப்பார். ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா, இவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பகுதியில் இந்த ஹைதர் அலி, முகமது திவான் இவங்களோட ஆளுங்கள்லாம் வந்து வரி வசூலிச்சுட்டு போகும்போது இதை யார் வந்து வாங்கினாங்கன்னா தீரன் சின்னமலை. இவங்க வந்து அந்த வரி வசூலை பார்த்துட்டு அதை தடுத்து அந்த வரியெல்லாம் யார் பிடுங்கினாங்கன்னா இந்த தீர்த்தகிரி இவர் தான் வாங்கினார். அப்போ அவங்க கேட்டாங்க, எங்கள் ராஜா அதாவது அந்த ஹைதர் அலி அவங்களாம் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சிவன்மலை, சென்னிமலை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சின்னமலை தான் இந்த வரியை வாங்கினா அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அவர் வாங்கின பகுதி எப்படின்னா லெஃப்ட்டில் வந்து சிவன்மலை இருக்கும், ரைட்டில் வந்து சென்னிமலை இருக்கும். அதுக்கு நடுவில் அவங்க அந்த இடத்துக்கு சென்டரில் நின்று தான் இவர் அந்த வரியெல்லாம் வாங்கியிருந்திருப்பார். நான் சின்னமலை, நான் தான் வாங்கினேன்னு போய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் இவருக்கு பேர் தீரன் சின்னமலைன்னு வந்துச்சு. தீர்த்தகிரின்னு பேர் மாதிரி தீரன் சின்னமலைன்னு சொல்லிட்டு ஒரு வீரமான பேர் இவருக்கு கிடச்சிச்சு. இவர் வந்து திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக இருந்திருப்பார். திப்பு சுல்தான் பக்கம் தான் இருந்திருப்பார், ஆங்கிலேயர்கள் பக்கம் இருந்திருக்க மாட்டார். இவரை பற்றி சொல்லணும்னா இவரோட போர் முறை எப்படி இருக்குன்னா கொரில்லா முறை போர். இந்த போரை வந்து இவரால் தான் பிரபலமாச்சு. நம்ம கொங்கு நாட்டு பகுதியில் கொரில்லா முறையில் ஃபஸ்ட்டு போர் பண்ணது யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் வந்து ஒரு 3 போரில் ஜெயிச்சிருப்பார். அது என்னென்னா காவிரி கரை போர் 1801 ஜெயிச்சிருந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஓடாநிலை போர்
1802, அப்புறம் 1804 அரச்சலூர் அந்த இடத்துல இவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயர்களை தோக்கடிச்சிருப்பாருங்க. இந்த 3 இடத்துலையும் ஆங்கிலேயர்களை இவர் தோக்கடிச்சிருந்திருப்பாரு. இந்த ஓடாநிலை போர் வந்து திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களை ஓடாநிலை அப்படின்ற இடத்துல ஒரு கோட்டையை கட்டி ஆங்கிலேயர்களை துரத்துனது யாருன்னா இவர் தான். அது வந்து திப்பு சுல்தானுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக ஓடாநிலை என்ற இடத்துல அந்த போர் நடந்திருக்கும். சரிங்களா? ஆனால் இப்படிப்பட்ட வீரமானவரையே துரோகத்தால் தான் வீழ்த்த முடிஞ்சுது. அதாவது இவர் ரொம்ப நம்பின ஒரு விசுவாசி யாருன்னா, இவருக்கு இந்த சமையல் செய்வாங்க இல்லைங்களா, அவர் பேர் நல்லப்பன். அந்த சமையல்காரர் நல்லப்பன் என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர் கூட சேர்ந்துட்டு இவரோட சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்துருப்பாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்ட தீரன் சின்னமலை என்ன ஆகுன்னா மயக்கம் அடைஞ்சிருவார். மயக்கத்திலேயே இவரை கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு 1805 ஜூலை 13 சங்ககிரி கோட்டையில் இவங்களை தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் தீரன் சின்னமலையோட முடிவு அமைஞ்சுது. ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக தான் இருந்தார். பிரெஞ்சு இராணுவத்தில் ஒரு போர் முறையை கற்றுட்டு வந்திருப்பார். கொரில்லா போரை நல்லா புரிஞ்சிருப்பார். ஒரு வீரமான மனிதர்களை நிறைய துரோகங்கள் தான் வீழ்த்துச்சு. இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எப்பா இந்த பாளையக்காரர்கள் தொல்லை தாங்க முடியல, இந்த பாளையக்காரர்கள் முறையே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு மீதி இருந்த பாளையக்காரர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் இந்த வேலூர் கோட்டையில் போட்டு அடைச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே யார் இருக்காங்கன்னா பாளையக்காரர்கள். முக்கியமான மீதி பாளையக்காரர்கள் எல்லாமே இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வர்றது தான் இந்த வேலூர் கழகம். சரிங்களா? இப்போ இந்த வேலூர் கழகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மைசூர் போரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மைசூர் போர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இதோட கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைசூர் போருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மைசூர் போரை சொன்னால் தான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த மைசூருன்றது வேறு எதுவும் இல்லை, இப்போ இருக்கு இல்லைங்களா கர்நாடகா, அந்த பகுதியை தான் அப்போ மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மைசூர் பகுதியை தான் 1973 கர்நாடகா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சாங்க. அந்த டைமில் மைசூரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாருன்னா ஹைதர் அலி. சரிங்களா? இந்த ஹைதர் அலிக்கும் அதாவது மைசூருக்கும் அதுக்கு அந்த பக்கம் இருந்தாங்க இல்லைங்களா மராட்டியர்கள், அவங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த மைசூர் ஆண்டவங்க இந்த ஹைதர் அலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மராட்டியர்கள் போர் புரிஞ்சு வரக்குள்ளெல்லாம் விரட்டிகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களும் உள்ளே வந்துட்டாங்களா. இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மைசூர் பகுதியை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த ஹைதர் அலி வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த பகுதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு போர் நடந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு மைசூர் போர். அப்போ அது நடந்துட்டுருக்கக்குள்ள இந்த போர் வந்து ரொம்ப நாள் நீடிச்சுது. எப்போன்னா 1767 1769 வரைக்கும் முதல் மைசூர் போர் நடந்துச்சு. இந்த போர் இதே மாதிரி நீண்டுட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் இந்த ஹைதர் அலியும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போடலாம், அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் மதராஸ் உடன்படிக்கை. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மைசூர் போரில் என்ன உடன்படிக்கை வந்துச்சுன்னா மதராஸ் உடன்படிக்கை வந்துருச்சு. இந்த உடன்படிக்கையின்படி அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் என்ன கேட்டாங்களோ அதை வந்து ஹைதர் அலி கொடுத்துட்டாரு. ஆனால் ஹைதர் அலி அதுக்கு பதிலாக ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்டார். என்னென்னா, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கிறது இந்த மராட்டியர்கள் தான். அவங்க என்கிட்ட போருக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆங்கில படையை எனக்கு கொஞ்சம் தரணும், அவங்க கூட போர் புரியறதுக்கு, அப்போ நீங்கள் எங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கேட்டுப்பார். ஆனால் அப்போல்லாம் சரின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையே போட்டுருவாங்க, மதராஸ் உடன்படிக்கையே போட்டுருவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா இந்த மராட்டியர்கள் மறுபடியும் வந்து ஹைதர் அலி கூட சண்டைக்கு வருவாங்க மைசூருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே ஆங்கிலேயர்கள்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்பாங்க. யார்? ஹைதர் அலி ஹெல்ப் கேட்பார். ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் வர மறுத்துருவாங்க. அதனால மராட்டியர்களை திருப்பி ஓட விரட்டிட்டு நாம் போட்ட உடன்படிக்கையே நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2வது மைசூர் போர் நடைபெறும். அது எப்போனா 1780 1784 வரைக்கும் நடைபெறும். சரிங்களா? இந்த டைமில் என்ன ஆகுன்னா ஹைதர் அலி இறந்துருவார். எப்போ? 1782 ஹைதர் அலி இறந்துடுறாரு. ஹைதர் அலி இறந்துட்டாருன்னா அவங்களோட பையன் தான் திப்பு சுல்தான். அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு இப்போ அப்பாவே இறந்துட்டாரு, இந்த போர் வேறு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவரும் வலிமையானவர் தான், திப்பு சுல்தானும் ரொம்ப வலிமையான ஒரு அரசர் தான். இவங்களுக்குள்ள 2வது உடன்படிக்கை நடக்குது. அது என்ன உடன்படிக்கைனா மங்களூர் உடன்படிக்கை. இது நடக்குது. இந்த மங்களூர் உடன்படிக்கைப்படி அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டு 2வது உடன்படிக்கை நடத்துகிறாங்க.
அந்த சமயத்தில் யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, அதாவது செகண்ட் மைசூர் போகிறப்ப யார் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்கன்னா கேரன் வாலிஸ். சரிங்களா, கேரன் வாலிஸ் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இது வந்து மங்களூர் உடன்படிக்கை முடிஞ்சிருது. கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக போகுது. அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வருது. 1792 வந்து 3வது மைசூர் போர் வருது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுக்கு ஒரு 12 மகன்கள் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய போராகவே அது வருது. அப்போ வந்து யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாருன்னா வெல்லோசி பிரபு, அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஓரளவு திப்புவோட படைகள் ரொம்ப வலிமையாக போர் புரிஞ்சும் அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினாங்க. இது வந்து கொஞ்சம் கொடுமையான உடன்படிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா திப்பு சுல்தான் சைடில் இருக்கிற முக்கால்வாசி இடத்த வந்து அதாவது பாதிக்கு மேற்பட்ட இடத்த ஆங்கிலேயர்கள் வாங்கிட்டாங்க. நிறையா அவங்கக்கிட்ட இருந்து பணம் அதெல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 12 மகனில் 2 மகனை வந்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கணும், நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள நிறைய கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ 3வதாக நடந்தது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தான் வெல்லூசி பிரபு. சரிங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு 1799 4வது மைசூர் போர் வருது. இந்த போரில் ஆங்கிலேயர்களோட படை ரொம்ப வலிமையாக இருக்குது. திப்பு சுல்தான் அவங்கக்கிட்ட இருக்காங்களே அந்த ஹைதர் அவங்க சைடில், நம்ம சைடு இந்த ஹைதர் அலி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சைடில் ஒரு வளமான வீரர்கள், அதாவது நிறைய வீரர்கள் இல்லை, குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவருக்கு புறமுதுகிட்டு ஓடணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. செத்தாலும் அவங்க கூட போரிட்டு தான் சாகணும் அப்படின்ற முடிவில் இருந்தார். இவங்க வந்து இவங்க படைக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் வந்து கலைஞ்சி போகணுன்னா போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் சொன்னப்போ கூட அப்போ இருந்த வீரர்கள் வந்துட்டு எங்கள் ராஜாவான உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் கூட தான் போரிட்டாங்க. அந்த டைமில் திப்பு சுல்தான் என்ன பண்ணாருன்னா தன்னை ஒரு ராஜாவாக அங்கே காமிக்கல. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்கு தனியாக உடை இருக்கும், தளபதிகளுக்கு தனியான உடை இருக்கும், காலால் படை, குதிரைப்படை, தேர் படை, இந்த மாதிரிலாம் படைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு படைப்பிரிவுகளுக்கும் தனித்தனியாக உடைகள் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா சாதாரணமான ஒரு சிப்பாய் போட்டிருப்பாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இவர் வந்து சண்டை போட்டார். சரிங்களா, அன்றைய போரோட முடிவில் திப்பு சுல்தானோட படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோ மக்களுமே இறந்துட்டாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இறந்துட்டாங்க. இந்த ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எதை சொல்லியிருந்தாங்கன்னா, திப்பு சுல்தான் படையை ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம், ஆனால் அவங்கள மட்டும் காணோம், சுல்தானை மட்டும் காணோம், நான் அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வேற ஒருத்தவங்க மூலமாக தெரிய வருது, திப்பு சுல்தானும் சாதாரண ஒரு சிப்பாய் ட்ரெஸ் போட்டு தான் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுட்டு தான் அவங்க வேகமாக போயிட்டு அவங்க நைட்லேயே அந்த லாந்தர் லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீரர்களாக பார்க்கும்போது அந்த திப்பு சுல்தான் வந்து வீரர்களோட வீரராக இறந்துருக்காரு. அவங்க ஃபேஸை திருப்பி பார்க்கக்குள்ள அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட அரசர், எப்பேற்பட்ட ஒரு உயர் பதவியில் இருந்தவர் ஒரு ஒரு சொல்லவே முடியாத சிப்பாய் கூட சிப்பாயாக சேர்ந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கிலேயர்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இதை தான் ஒரு பெரிய டிராயிங்காக வரைஞ்சி அவரோட ஃபேஸை திருப்பி பார்க்குறத ஒரு டிராயிங்காக வரைஞ்சி இங்கிலாண்டில் இதோட பிக்சரை இன்னும் வச்சுருக்காங்க. சரிங்களா, நம்ம நாட்டில் நிறைய வீரமானவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் சதியினாலையும் இந்த காட்டி கொடுக்கறதுனாலையும் ஒற்றுமை இன்மையினாலையும் நம்ம இழந்தது ரொம்ப அதிகம். இதோட மைசூர் போர் முடிவுக்கு வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இவங்களோட மகன்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அதில் ஒரு சிலர் தப்பிச்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு சிலர் அந்த மைசூர் பகுதியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அவங்களாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டு போய் எங்கே வச்சாங்கன்னா வேலூர் கோட்டையில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அங்கே யார் இருக்காங்க, நம்ம இதில் இருக்கிற பாளையக்காரர்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவங்க கூடயே இங்கே இருக்க மைசூர்லேருந்து கொஞ்சம் பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதே வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் வச்சுட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 2 பேருமே சதியாலையும் துரோகத்தாலையும் தன்னோட சொந்த நாட்டை இழந்துட்டு அகதிகள் மாதிரி அங்கே ஜெயிலில் இருக்கவங்க. அப்போ அங்கே இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதுதான் வேலூர் கழகம். இப்போ புரியுதுங்களா? நாம் இப்போ பார்க்குறது தென்னிந்திய கிளர்ச்சியில் வேலூர் கழகம் தான் மெயின். இவ்வளோ தூரம் நான் சொன்ன ஸ்டோரி ஃபுல்லாக இந்த வேலூர் கழகம் எப்படி வந்துச்சு. நம்ம சிப்பாய் கழகம் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தோம் பெருங்கிளர்ச்சி. அது எப்படி வந்ததுக்கான ரீசன் நான் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு இதனால தான் இது வந்துச்சுன்னு சொல்லுவேன்.
ஆனால் அதை விட ரொம்ப வலியானது, ரொம்ப கொடுமையானது, ரொம்ப துரோகத்தால் வீழ்ந்தது நம்மளோட தென்னிந்திய பகுதி. சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரி ஃபுல்லுமே வேலூர் கழகம் எதனால் வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரீசன். இதுக்கப்புறம் தான் நம்ம வேலூர் கழகத்தை பற்றியே பார்க்க போகிறோம். இந்த லெசனை நான் ஒரே பார்ட்டில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப லென்த்தாக எடுத்தால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருது. அதனால இப்போ இதோட இந்த லெசனை நான் முடிக்கிறேன். ஆனால் இதுக்கு கண்டினியூட்டி இருக்குது. வேலூர் கழகம் பார்த்துட்டு நம்ம ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பார்த்து முடித்ததும் பிஇஓட ஒரிஜினல் கொஸ்டின் ஒன்று கொடுப்போம், அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி. நான் இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்ககிட்ட ஒரு பிஇஓ கொஸ்டின் காட்டுறேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எந்த இடத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்? கோயமுத்தூர், சிவகங்கை, கயத்தாறு, திண்டுக்கல். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.